ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இது ஊழியர்களுக்கான ஒரு செய்தி. இந்த நாளின் செய்தியினுடைய தலைப்பு என்னவென்றால், கிரேட் லீடர் ஆர் எ குட் லீடர். சிறந்த தலைவர்களா, நல்ல தலைவர்களா? இன்றைக்கு சிறந்த தலைவர்களாய் இருப்பதை விட நல்ல தலைவர்களாய் இருப்பது மேன்மையானது. There are some great leaders. நம்முடைய தேசத்தில் மிகப்பெரிய தலைவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் நல்ல தலைவர்களாக இருக்கிறார்களா என்பது கேள்வி. தலைவர்கள் பிறப்பதில்லை, தலைவர்கள் உருவாக்கப்படுகிறார்கள். இன்றைக்கு தலைவனாக இருப்பதற்கு வேண்டிய தகுதிகள் என்ன? அதைத்தான் அந்த நாளின் செய்தியில் நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு தலைவனாக இருக்க வேண்டுமானால் அவனுக்கு இருக்க வேண்டிய சில தகுதிகள். தலைவன் என்ற வார்த்தையினுடைய பொருள், அதாவது முன்னடத்தி செல்பவன், ஒன் வில் லீட்ஸ், நடத்துபவன். ஒரு குடும்பத்தை நடத்துபவன் குடும்ப தலைவன். ஒரு தேசத்தை நடத்துபவன் தேசத்தின் தலைவன். ஒரு ஊழியத்தை நடத்துகிறவன் ஊழியத்தின் தலைவன். ஒரு ஸ்தாபனத்தை நடத்துகிறவன் ஸ்தாபனத்தின் தலைவன். அப்படியானால் அன்பான தேவ பிள்ளைகளே, வேதம் இப்படி சொல்லுகிறது, ஆர் ஏ குட் லீடர் ஆர் ஏ கிரேட் லீடர். இன்றைக்கு எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு பி a கிரேட் லீடர். இன்றைக்கு எல்லாருமே மிகப்பெரிய தலைவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். பெயர், பிரஸ்தாபம், புகழ், பணம், அது முக்கியம் அல்ல. நல்ல தலைவர்களாய் இருக்க வேண்டும். அதற்கு ஒரு நல்ல தலைவனாய் இருக்க வேண்டுமானால் அவனுக்குரிய தகுதிகள் என்ன என்பதைத்தான் இந்த நாளிலே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். ரோமர் 12ஆம் அதிகாரம் 6, 7, 8 வசனங்கள் இப்படி சொல்லுகிறது. எல்லாரும் தலைவர்களாக இருக்க முடியாது. ஆனால் தலைவனாய் இருக்காவிட்டாலும் பரவாயில்லை. ஏதோ ஒரு துறையிலே நீங்கள் ஆண்டவருக்கென்று பயன்படக்கூடிய ஒரு நல்ல பாத்திரங்களாய் மாற முடியும். ரோமர் 12ஆம் அதிகாரம் 6, 7, 8 அந்த வசனங்கள் இப்படி சொல்லுகிறது. மேலும் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்களை உடையவர்களானபடியினாலே நம்மில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரத்தை உடையவன் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றபடி சொல்ல கடவன். என்னுடைய கருப்பொருள் என்னவென்றால், கவனியுங்கள், எதை செய்தாலும் அது சிறிய ஊழியமோ பெரிய ஊழியமோ, பெரிதானதோ சிறிதானதோ, வேதம் சொல்லுகிறது, தேவன் தந்த அந்த கிருபையின்படியே. கவனியுங்கள், அந்த வசனத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை, ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறான வரங்கள். எனக்கு இருக்கிற வரங்கள் உங்களுக்கு இல்லை, உங்களுக்கு இருக்கிற வரங்கள் எனக்கு இல்லை. அப்படியானால் காட் டிஸ்ட்ரிபியூட்ஸ் த கிஃப்ட்ஸ். அதில் சொல்லப்பட்ட வார்த்தை, ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும் போதிக்கிறவன் போதிப்பதிலும். இந்த ஊழியம் செய்கிறது என்ற வார்த்தை ஆங்கிலத்தில் ஹெல்ப். இது திரை மறைவில் கூட இருக்கலாம், திரைக்கு பின்னால் இருக்கலாம், அறியப்படாத மக்களா இருக்கலாம். இங்கே சொல்லப்பட்ட வார்த்தை போதிக்கிறவன் போதிக்கிறதிலும், புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலும் தரித்திருக்க கடவன் என்ற கவனிக்க வேண்டிய வார்த்தையை. ஸ்டே தேர், டோன்ட் ஜம்ப் ஃப்ரம் யுவர் காலிங். உங்கள் அழைப்பிலிருந்து நீங்கள் மாறுபட வேண்டாம். இன்றைக்கு எல்லாருமே பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட ஊழியர் திடீரென்று பிரபலமாகிறார். ஏதோ ஒரு விதத்தில், வார்த்தையில் இல்லாவிட்டால் அவருடைய செயல்பாடுகளில், ஒரு தீர்க்க தரிசனத்தில், குறுகிய காலத்தில் இஸ் வெரி பாப்புலர். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீங்களுக்கு என்ன ஊழியம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதில் தரித்திருங்கள். இன்றைக்கு அநேக மேய்ப்பர்கள் கூட இந்த சுவிசேஷங்களை பார்த்து சுவிசேஷங்களாய் மாற வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அதற்கு பல காரணங்கள் உண்டு. பிரச்சனைகள் இல்லை, போராட்டங்கள் இல்லை. ஒரு 4 பிரசங்கம் இருந்தால் 4 ஊருக்கு போயிடலாம். கேட்கிற மக்கள் வித்தியாசம், அங்கே இருக்கிற அந்த வரவேற்பு வித்தியாசம். திருச்சபை மக்கள் ஒரு ஊழியன் அதிகமாய் வரவேற்பதில்லை. அவங்களுக்கு அதே செய்தியை கேட்டு கேட்டு அதே பிரசங்கம், அதே பாடல், ஒருவேளை அவர்களுக்கு அது சலித்து போகிறது. ஆனால் ஒரு புதிய முகத்தை பார்க்கும்போது, ஒரு புதிய செய்தியை கேட்கும்போது வித்தியாசமா இருக்கும். கட்டாயம் அது கூட ஒரு 2 நாள் கேட்கலாம், அடுத்த நாள் கேட்டு அதுவும் சலிச்சு போயிடும். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் தரித்திருங்கள், உங்கள் அழைப்பிலே தரித்திருங்கள். மாத்திரமல்ல, அடுத்த ஒரு வார்த்தை, எதை செய்தாலும் அதை உற்சாகத்தோடு செய்யுங்கள். என் அன்பு ஊழியர்களே, என் அன்பு தலைவர்களே, do what God wants you to do. இதைத்தான்
அன்றைக்கு வேதத்திலே வாசிக்கிறோம் மரியாள். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். உங்கள் விருப்பம் அல்ல, உங்கள் தீர்மானம் அல்ல, உங்கள் ஆசைகள் அல்ல, உங்களுடைய குறிக்கோள் அல்ல. அவர் என்ன சொல்லுகிறார்? வாட் காட் எக்ஸ்பெக்ட். இன்றைக்கு ஊழியங்கள்ல கூட பாருங்களேன், அன்பான தேவ பிள்ளையே, ஒரு தேவன் என்ன எதிர்பார்க்கும் செய்திகளிலே வாட் காட் எக்ஸ்பெக்ட். மக்கள் என்ன எதிர்பார்க்கிறார் என்பது முக்கியம் அல்ல. மக்கள் நிறைய காரியம் எதிர்பார்க்கிறாங்க. ஆனா வாட் காட் எக்ஸ்பெக்ட். தேவன் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ செய்திகள்ல கூட இன்றைக்கு ஜனங்களுக்கு ஏற்றது போல செய்திகள் ஆயத்தப்படுத்துவதில்லை, ஆவியானவருக்கு ஏற்றபடி செய்திகளை ஆயத்தப்படுத்துவது. அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, வேதம் சொல்லுகிறது, உங்களுடைய அழைப்பிலே நாள்தோறும் வளருங்கள். grow in your leadership. தலைவனாய் இருப்பது முக்கியம் அல்ல, அந்த தலைவனாய் அந்த தலைமைத்துறை வளருங்கள். ஆரம்பத்திலே சொன்னேன், nobody born as a leader. யாரும் தலைவர்களாய் பிறப்பதில்லை, ஆனால் தலைவர்களாய் மாற்றப்படுகிறோம். grow in your leadership. உங்களுடைய தலைமைத்துவத்திலே வளருங்கள். அநேகரை பார்க்கிறேன், அவர்கள் தலைமைத்துவத்துக்கு வந்திருந்தாலும் இன்னும் அவருடைய அந்த பேச்சு, நடை, உடை, பாவனை எல்லாமே அந்த சிறு பிள்ளை அவங்க எப்படி இருந்தார்கள் அப்படி இருக்கிறார்கள். இதை குற்றப்படுத்த அல்ல. when God has given the position, try to grow. அந்த தேவன் கொடுத்த அந்த கிருபையிலே, அந்த பதவியிலே, இத்தனை மகத்துவம் உள்ள பதவியை புழுக்கலாம் எங்களுக்கு. வளருங்கள். இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் ஒரு ஐக்கியத்தின் தலைவராக இருக்கலாம். ட்ரை டு grow. ஒரு குடும்ப தலைவன், வளருங்கள். அன்றைக்கு எப்படி இருந்தீங்க? பவுல் சொல்வது போல, நான் குழந்தையா இருந்தேன், குழந்தையை போல பேசினேன். இன்றைக்கு ஒரு பரிணாம வளர்ச்சி தேவை. வேதம் சொல்லுகிறது, grow in the to be a great leader. அதாவது கவனியுங்கள், நல்ல தலைவர்களாக இருக்க விரும்புங்கள். not a great leader but be a good leader. பெரிய தலைவர்களாக இருப்பது முக்கியமல்ல, நல்ல தலைவர்களாக இருக்க வேண்டும். ஒரு நல்ல தலைவனுக்கு இருக்க வேண்டிய 4 காரியங்களை வேகமாக சொல்லுகிறேன். முதலாவது குறிப்பு காம்படன்ஸ். அதாவது அவனுடைய வாழ்க்கையில அவனுடைய அர்ப்பணங்கள். இரண்டாவது கம்பேஷன், அந்த ஒரு கரிசனை உள்ள ஒரு வாழ்க்கை. மூன்றாவது கரிஸ்மா, அவனுடைய நோக்கங்கள். அதாவது இதைத்தான் இப்படி சொல்லுகிறது. கவனியுங்கள், முதலாவது இவர் கேரக்டர் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். முதல் குறிப்பு கேரக்டர், இரண்டாவது காம்படன்ஸ், மூன்றாவது கம்பேஷன், நாலாவது கரிஸ்மா. அன்பான தேவ பிள்ளைகளே, எல்லாவற்றுக்கும் மேலாக உங்கள் நோக்கங்கள் மிக முக்கியம். why you want to be a leader? நான் ஏன் தலைவனாக இருக்க விரும்புகிறேன்? பதவி, புகழ், பணம், பட்டங்கள், 4 பேரை மதிக்க வேண்டும் இல்லை. கவனியுங்கள், ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்கிறது, familiarity will destroy God's authority. அதிகப்படியான அறிமுகம் ஆண்டவரின் வல்லமையை மட்டுப்படுத்தும். இன்றைக்கு அறிமுகம் தேவையில்லை, தேவனால் பயன்படுத்தப்பட்டால் மட்டும் போதுமானது. இன்றைக்கு நிறைய பேர் அறிமுகத்தை விரும்புகிறார்கள். அவருடைய புகைப்படங்கள், அவருடைய அந்த போஸ்டர்ஸ் எல்லாமே பிரம்மாண்டமா இருக்க வேண்டும். இன்றைக்கு இந்த ஊடகத்துல பாருங்களேன், விளம்பரங்களே அதிகமா இருக்கிறது. சத்தியம் இல்லை, செய்திகள் இல்லை, விளம்பரங்கள் வேண்டாம். நண்பு தேவ பிள்ளையே, யுவர் கேரக்டர் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். நான் சொல்லுகிற அடுத்த வார்த்தை கவனிங்க, ஒவ்வொரு நாளும் உங்களை நீங்களே மதிப்பிட்டு பாருங்கள். எவாலுவேட் யுவர் செல்ஃப். நான் வளர்ந்திருக்கிறேனா? வார்த்தையிலே, பேச்சிலே, வசனத்திலே, நான் சொன்னது போல கேரக்டர். அநேகருக்கு உயரம் இருக்கிறது, ஆனால் ஆழம் இல்லை. தெர் இஸ் நோ கேரக்டர். துக்கமான ஒன்று. அது மட்டுமல்ல, தெர் இஸ் நோ கம்பேஷன். ஒரு பாரம் இல்லை, உணர்வு இல்லை. ஏதோ இந்த நாள் என்னுடைய செய்திக்குள்ளே போகிறது. நம்பர் 1, அசஸ் யுவர் செல்ஃப். நம்பர் 2, எவாலுவேட் யுவர் செல்ஃப். மூன்றாவது, டெவலப் யுவர் செல்ஃப். என்னை பாருங்கள், உங்களையே நீங்கள் தற்பரிசோதனை செய்யுங்கள். நான் வளர்ந்திருக்கிறேனா? இந்த ஊழியத்தில் ஏறக்குறைய 55 ஆண்டுகளாக அடிக்கடி நான் கேட்டுக்கொள்வது, நான் வசனத்திலே வளர்ந்திருக்கிறேனா? அதே வசனம், அதே வார்த்தை, அதே சத்தியம் இல்லை. ஒரு நாளும் you must be developed in your character. You must be developed in your compassion. ஒவ்வொரு நாளும் அதில் இந்த ஊழியத்திலும் சரி, உங்களுடைய சுபாவம் வளரும்படிக்காக முயற்சிங்கள்.
நான் சொல்ல முதல் குறிப்பு என்னவென்றால், கவனியுங்கள். ஆப்ஜெக்ட் யுவர் ஸ்டாண்டர்ட். தமிழில் சொல்லுகிறேன், உங்கள் நோக்கங்கள் மிக முக்கியமானது. வேதம் சொல்லுகிறது, தேவரீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், அவருடைய இமைகள் கூட என்னை சோதிக்கிறது. காட் எவாலுவேட்ஸ். திரும்ப திரும்ப உலகம் உங்களை எப்படி மதிக்கிறது என்று குறித்த கவலை இல்லை. உலகம் அற்பமா எண்ணலாம், ஆனா பரலோகம் உங்களை மேன்மையா எண்ணுகிறது. உலகத்தின் மதிப்பீடு பரலோகத்தின் மதிப்பீட்டுக்கு ரொம்ப வித்தியாசம் உண்டு. நான் சொல்ல வந்த முதல் குறிப்பு, அன்பானவர்களே, எவாலுவேட் யுவர் செல்ஃப், டெவலப் யுவர் செல்ஃப். நீங்களே உங்களை வளர்த்துக் கொள்ளுங்கள், ஒரு நாள் வளர்த்துக் கொள்ளுங்கள். வார்த்தையிலே உங்கள் நோக்கங்கள் மிக முக்கியம். உங்களை பார்க்கும் போதே, உங்களோடு பழகும் போதே, உங்களோடு பேசும் போதே நீங்கள் ஈர்க்கப்பட வேண்டும். அதான் கரிஸ்மா. இவரோடு சில பேரோடு பேசினா இருக்க நிம்மதியும் போயிடும், சமாதானங்கள் போயிடும். எப்பொழுது பார்த்தாலும் அடுத்தவர்களை பற்றி குறை சொல்லுவதே சிலருக்கு ஊழியம். அதாவது பிரசங்கம் பண்ணியும் பேர் வாங்கலாம், அடுத்தவர்களை குறை சொல்லியும் பேர் வாங்கலாம். நீங்கள் எந்த வகை சார்ந்து என்ன எனக்கு புரியவில்லை. உங்களுடைய நோக்கம் என்ன? உங்களுடைய குறிக்கோள் என்ன? வாட் இஸ் யுவர் ஆப்ஜெக்ட்? ஒரு நாளுக்கு யோசித்து பாருங்கள். இங்கே நான் சொல்ல விரும்புகிற அடுத்த குறைப்பு என்னவென்றால், ஒரு சபையா இருக்கலாம், ஒருவேளை ஒரு ஸ்தாபனமா இருக்கலாம், ஒரு இயக்கமா இருக்கலாம். நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும். அதாவது யுவர் ட்ரூலி கால்ட் பை காட். நீங்கள் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், தேவனால் நீங்கள் இந்த அளவுக்கு கொண்டு வரப்பட்டீர்கள். ஒன்று தெரியுமா? இன்றைக்கு நீங்கள் யாரா இருக்கிறீர்களோ அது அவரால் உங்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய மேன்மை, ஒரு பெரிய வாய்ப்பு, அது பெரிய உங்களுக்கு கொடுக்கப்பட்டதான ஒரு பெரிய சவால். யூ ஆர் ரேஸ்ட் பை காட், யூ ஆர் கால்ட் பை காட், யூ ஆர் அனாயிண்டட் பை காட். ஒன்றை கவனிக்க வேண்டும், நீங்கள் தலைவராய் இருப்பது உங்களுக்காக அல்ல, ஜனங்களுக்காக. நீங்கள் தலைவராய் இருப்பது உங்களுக்காக அல்ல, மற்றவர்களுக்காக. Why God has made you as a leader for the people? ஜனங்களுக்காக. ஏன் மெய்ப்பனா இருக்கிறேன்? பேருக்காக அல்ல, ரெவரண்ட் டாக்டர் பிஷப் அல்ல, for the people. ஜனங்களுக்காக நான் மெய்ப்பனானேன், ஜனங்களுக்காக நான் தலைவனானேன், ஜனங்களுக்காக நான் ஊழியக்காரனானேன், ஜனங்களுக்காக இந்த தலைமைத்துவத்தில் வந்திருக்கிறேன். இன்றைக்கு நிறைய பேர் மேன்மேட் லீடர்ஸ், அவர்களே தங்களை தாங்களே தலைவர்களாக்கிக் கொள்ளுகிறார்கள். அதுக்கு நிறைய இன்றைக்கு வழிகள் இருக்குது. 5000 கொடுத்தா 10,000 கொடுத்தா பிஷப் டாக்டர் பட்டெல்லாம் கொடுக்குறாங்க. இப்போ இல்லை என்பானவர்களே, நீங்கள் தேவனால் தலைவர்களானீர்களா இல்லை மனிதர்களால் தலைவர்களானீர்களா? இன்றைக்கு தலைமை தத்துவத்துக்கு பல குறுக்கு வழிகள்லாம் இருக்கிறது. அரசியலில் கூட பாருங்களேன், நடக்கிற சம்பவங்கள்லாம். அவரை தள்ளி இவரை தள்ளி, இதை சொல்லுகிறார்களே குதிரை பேரம் என்று சொல்லுகிறார்களே, அது இங்கேயோட நடக்குது. நான் தலைவன் ஆக வேண்டுமானால் என்னெல்லாம் செய்ய வேண்டும், யாரையெல்லாம் என் பேக்கெட்டுக்குள்ள போட வேண்டும், அந்த தலைமைத்துவம் ரொம்ப நாள் நிற்காது. நான் சொல்லுகிற இரண்டாவது வார்த்தை, திரும்ப சொல்லுகிறேன், உங்களுக்கென்று சரியான அஸ்திபாரம் இல்லை என்றால் நீங்கள் தலைவருக்கு தகுதியானவர் அல்ல. That must be a framework, that must be a foundation. இன்னைக்கு ரொம்ப துக்கமான ஒன்று, வசனத்தில் வளராமல் உங்களை தலைவர்களாய் மாற்றிக்கொள்வது என்பது வேதனையானது. இன்னைக்கு ஊழியர்கள் அநேக தலைவர்களை பார்க்கிறோம், இன்னும் அவர்களுடைய பேச்சு மாறவில்லை, நடை மாறவில்லை, உடை மாறவில்லை. அதுல இன்னொரு வேடிக்கை இருக்கிறது. அதாவது இன்றைக்கு தலைவரை நியமிக்கப்படுகிறாரே, இனம், மொழி, ஜாதி, அவருக்கு ஏற்றவர், அவருக்கு ஒத்து போகிறவர்களைத்தான் இன்னைக்கு தலைவர்களாக நியமிக்கிறார். ஒரு தலைவர் போகும்போது தகுதி உள்ள ஒருவர் தலைவராக வருகிறாரா என்பது பெரிய கேள்விக்குறி. இந்த ஐக்கியங்கள்ல கூட அவர் தகுதி உள்ளவர் தானா? நான் சொன்னது போல கேரக்டர் இருக்கிறதா, கம்பேஷன் இருக்கிறதா, கரிஸ்மா இருக்கிறதா, அவருக்குள்ளே அந்த அழைப்பு இருக்கிறதா பார்ப்பதில்லை. அவருக்கு இவர் தேவை, எனவே அவர் நியமிக்கிறார். இவர் என்ன நினைக்கிறார்னா, இவர் இருந்தா நான் சொல்வதெல்லாம் கேட்பார். அன்பு தேவ பிள்ளைகள், ஊழியர்களே, யாரோ சொல்லுவதை கேட்பதற்காக நீங்கள் தலைவர்கள் அல்ல, நீங்கள் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள். நான் சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் தேவனால் ஒரு 3 காரியங்கள். நம்பர் 1, the first one is கேரக்டர். அதற்கு மிகப்பெரிய சவால்கள் உண்டு. ஒரு நாளும் அதுல வளருங்கள். கவனியுங்கள், இந்த கேரக்டர்ல ஒரு வளர்ச்சிருக்கணும். ஆளும் வளரணும், அறிவும் வளரணும். grow in scriptural, grow in spiritual. வசனத்திலே வளருங்கள், ஆவியில் வளருங்கள். ஒரு தலைவனுக்கு என்னுடைய செய்தி என்னவென்றால், கிரேட் லீடர் ஆர் அ குட் லீடர். இன்னைக்கு செய்தி கிரேட் லீடர் அல்ல, குட் லீடர்.
பெரிய தலைவர்களாய் இருப்பது முக்கியம் அல்ல, நல்ல தலைவர்களாய் இருக்க வேண்டும். அதுதான் முக்கியம். முதல் குறிப்பு என்னவென்றால், அன்பானவர்களே, உடைய வாழ்க்கையில திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், கேரக்டர் அது வளர வேண்டும். அது ஒரு பரிணாம வளர்ச்சி அடைய வேண்டும். உங்கள் வளர்ச்சி அவர்களுக்கு தெரிய வேண்டும். இதைத்தான் பவுல் சொல்லுகிறார், நீ தேறுகிறது யாவருக்கும் தெரிய கடவது. உடைய வளர்ச்சி மக்களுக்கு தெரியணும். மக்களுக்கு தெரியவில்லை என்றால் அர்த்தமே இல்லை. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐ டோன்ட் கேர் அபவுட் த பீப்புள். இல்லை, உங்கள் வளர்ச்சி ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும். உங்களுடைய பேச்சு, நடை, உடை, பாவனை, இட் ஷுட் பி ப்ரூவ்ட். இரண்டாவது சொல்ல விரும்புகிறேன், அடுத்த வார்த்தை, அடுத்த ஒரு அந்த வார்த்தை, நீங்கள் மற்றவர்களை விட சற்று வித்தியாசமான மக்களாக இருக்க வேண்டும். தமிழ்ல உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த மேன்மை பெறுது, இத்தனை மகத்துவம் உள்ள பதவி புழுக்கலாம் எங்களுக்கு. என சொல்லுவந்த வார்த்தை, நீங்கள் அடுத்தவர்களை விட வித்தியாசமானவர்கள். பேச்சிலே, நடையிலே, உடையிலே. இன்னைக்கு பாருங்களேன், அநேக தலைவர்கள் எளிதிலே கோபப்படுகிறார்கள். சராசரி மனிதர்களை விட மிக மோசமாக நடந்து கொள். நீங்கள் சராசரி மனிதர்கள் அல்ல. யூ ஆர் அபவ் தட், யூ ஆர் பியாண்ட் தட். அந்த வேதம் சொல்லுகிறது, அன்பானவர்களே, ஆண்டவர் உங்களை பெட்டர் பிளேஸ், பெட்டர் பொசிஷன், பெட்டர் ப்ரமோஷன், உங்களை ஒரு மேலான இடத்துல வைத்திருக்கிறார். அதற்கேற்ற நடந்து கொள்ளுங்களா? தவறான வார்த்தைகள், அசுத்தமான வார்த்தைகளை பேசுகிற தலைவர்கள் இருக்கிறார்கள். எதற்கெடுத்தாலும் டென்ஷன், கோபம், எரிச்சல், மூர்க்கம். திரும்ப சொல்கிறேன், God has put you in a better place. God has put you in a better promotion. God has put you in a better position. உங்களை வைத்திருக்கிறார். ஸோ ஷோ யுவர் டிஃபரன்ஸ். உங்கள் வித்தியாசத்தை நீங்கள் காட்டுங்கள். நீங்கள் அவர்கள் அல்ல. அவர்கள் வேறு, நீங்கள் வேறு. நீங்கள் வித்தியாசமானவர்கள். அந்த அன்பான நல்ல தலைவன் இருக்க வேண்டுமானால் நீங்கள் ஒரு வித்தியாசத்தை காட்ட வேண்டும். திரும்ப சொல்லுகிறேன், இதை சபைகளில் மட்டுமல்ல, எல்லா இடங்களிலேயும் ஷோ யுவர் டிஃபரன்ஸ். நீங்கள் யார் என்பதை மற்றவர்களுக்கு சொல்லுங்கள். மற்றவர்கள் உலகம் பார்க்கணும். யூ மஸ்ட் ஷோ யுவர் டிஃபரன்ஸ். வீடுகளிலே, அன்றாட வாழ்க்கையிலே, உங்கள் கொடுக்கல் வாங்குகளிலே, உங்களுடைய டிரான்சாக்ஷன், நீங்க வேணா போகலாம், வேறெவர் யூ கோ, எந்த இடத்திலும் ஷோ யுவர் டிஃபரன்ஸ். குடும்பத்தில் உங்களுடைய வித்தியாசமான வாழ்க்கையை காட்டுங்க. ஒரு தலைவர், அதான் நான் சொல்கிற தலைவன் சொல்லும்போது, சபை தலைவன், ஒரு குடும்ப தலைவன், ப்ரூவ், ஷோ யுவர் லீடர்ஷிப். உங்கள் வீடுகளிலே காட்டுங்கள், உங்களுடைய தெருக்களிலே காட்டுங்கள். நீங்க வேறெவர் யூ ஆர், என் அன்பு கணவன்மார்களே, ப்ரூவ் யுவர் லீடர்ஷிப் இன் யுவர் ஃபேமிலி. என் அன்பு மனைவிகளே, ப்ரூவ் யுவர் லீடர்ஷிப் இன் யுவர் ஃபேமிலி. நீங்கள் ஒரு தாய், அதை நிரூபியுங்கள் உங்கள் குடும்பங்களிலே. நீ எதிர்பார்க்கிறது போல எல்லாரும் பேரும் அமைவதில்லை. நல்ல மாமியார் அமைவதில்லை, நல்ல கணவர் கூட அமைவதில்லை. பட் இன்ஸ்பைட் ஆஃப் எவ்ரி திங், ப்ரூவ் யுவர் லீடர்ஷிப். நீங்கள் ஒரு தலைவி, ஒரு குடும்ப தலைவி. அந்த ஊழியத்தில் நான் பார்க்கிறேன், அநேக நம்முடைய பேச்சை கேட்பதில்லை. பல நேரங்களிலே உங்களை சொல்லுகிறோம், இன்றைக்கு இந்த கூட்டம் முடிந்த பிறகு ஒரு வாலிபர் கூட்டம் இருக்கும், யாரும் உட்காரதே இல்லை. வாலிப பசங்க கை காட்டிட்டு போயிட்டே இருக்கிறானுங்க. அங்கதான் உங்களுடைய தலைமை தத்துவத்தை நீங்கள் நிரூபிக்க வேண்டும். டோன்ட் பி எமோஷனல். உணர்ச்சி வசப்பட வேண்டாம். கடினம்தான். அதை நான் அடிக்கடி பார்க்கிறேன். டோன்ட் கிவ் அப். திருச்சபை மக்கள் இன்றைக்கு ஊழியனுக்கு கீழ்ப்படிவதில்லை. இயக்கத்தில் இருக்கிறவர்கள் அந்த தலைவருக்கு கீழ்ப்படிவதில்லை. ஒரு வாலிபர் கூட்டத்தின் தலைவனுக்கு வாலிப பிள்ளைகள் கீழ்ப்படிவதில்லை. எல்லாருமே நீங்க அப்படித்தான். ஒரு கொயர் இருக்கிறது, அந்த கொயருக்கு யாரும் கீழ்ப்படிவதில்லை. அவர் வர வேண்டும், பிராக்டிஸ் வர வேண்டும். அதெல்லாம் வர முடியாது. அது ரீட்டேலியேட்டட் ஸ்பிரிட் ஆஃப் ரீட்டேல். அந்த இடத்துல தான் யூ மஸ்ட் ப்ரூவ் யுவர் லீடர்ஷிப். நீங்கள் அதாவது சபைகளில் மட்டுமல்ல, எல்லா இடங்களிலும். நான் இன்னொன்னு சொல்ல விரும்புகிறேன், கவனியுங்கள். அதாவது உங்களுக்குள் இருக்கிற அந்த வெளிச்சம் அங்கே பிரகாசிக்க வேண்டும். நல்லா கவனிக்க வேண்டும். இந்த பொறுமை. நிச்சயம் ஒரு நாள் உங்களை எதிர்க்கிறாங்களே, they will think about that. உங்களை யோசிப்பார்கள், அவர்கள் சிந்திப்பார்கள். இப்படி பேசியிருக்கிறேன், இப்படி செய்திருக்கிறேன், ஆனால் இன்னும் என்னை அவர் அன்பு கூறுகிறார், இன்னும் அவர் பொறுமையா இருக்கிறார். நன்றாக கவனிக்க வேண்டும். ஆண்டவர் நம்மிடத்தில் எவ்வளவு பொறுமையா இருக்கிறார், இதுவரை பொறுமையா இருக்கிறாரே.
இதுவரை பொறுமையா இருந்தவர் இனிமேலும் பொறுமையா இருக்கிறார். எனவேல் தான் அவருடைய நீடிய பொறுமை நம்மிடத்தில் விளங்க பண்ணியிருக்கிறார். You want to be a great leader, good leader. நல்ல தலைவனாய் இருக்க வேண்டுமானால், நல்ல தலைவனாய் இருந்தாலே பெரிய தலைவனாய் மாற முடியும். நன்றாக கவனிக்க வேண்டும். You are a good leader. You can be a great leader. கிரேட் லீடர் எல்லாம் குட் லீடரா இருக்கிறாரா என்பது பெரிய கேள்விக்குறி. நீங்கள் பார்த்திருப்பீர்கள். There are great leaders, but they are not good leaders. ஆனா நல்ல தலைவனாய் இருங்க, கர்த்தர் உங்களை சிறந்த தலைவனாய் மாற்றுவார். நல்ல தலைவனாய் இருப்பது உங்கள் பகுதி, சிறந்த தலைவனாய் மாற்றுவது அவருடைய பகுதி. Be a good leader, then God will make us a great leader. இந்த நாளில் நான் சொல்ல வந்த வார்த்தை, அன்பானவர்களே, எல்லா நேரங்களிலும் திரும்ப ஆரம்பத்தில் சொல்லுகிறேன். ஒரு குடும்பத்துல ப்ரூவ் யுவர் லீடர்ஷிப், ஒரு இயக்கத்துல ப்ரூவ் யுவர் லீடர்ஷிப், ஒரு சண்டே ஸ்கூல் டீச்சர் ப்ரூவ் யுவர் லீடர்ஷிப், ஒரு யூத் லீடர் ப்ரூவ் யுவர் லீடர்ஷிப். இதைத்தான் ஆரம்பத்தில் சொன்னேன். உங்களுக்கு அருளப்பட்ட கிருபை அது உங்களுக்குள் இருக்கிறது. திரும்ப சொல்கிறேன், யார் மற்றவர்களுக்கு இருக்க கிருபை நீங்கள் நோக்கி பார்க்க வேண்டாம். உங்களுக்குள் என்ன கிருபை இருக்கிறத நோக்கி பாருங்கள். இன்னைக்கு பிரச்சனை அதுதான். அவருக்கு அந்த கிருபை இருக்கிறது, இவருக்கு இந்த கிருபை இருக்கிறது, எனக்கு எந்த கிருபையும் இல்லை. எல்லாருக்கும் ஏதோ ஒரு கிருபை கொடுத்து அந்த வசனத்தை படிக்கிறேன் கேளுங்க. அந்த வசனத்தை, அதாவது வெவ்வேறுவான வரங்களை ஆண்டவர் எல்லாருக்கும் ஒரே வரங்களை கொடுப்பதில்லை. ஐ cannot be a குட் சிங்கர். நான் நல்ல ஒரு பாடல் பாடுகிற மனிதனா இருக்க முடியாது. எனக்கு என்ன கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த கிருபையை பயன்படுத்துங்கள். போதிக்கிற கிருபையா அதை செய்யுங்கள். உதவி செய்யும் கிருபையா அதை செய்யுங்கள். ஒருவேளை திரைமறைவிலே உங்களுக்கு ஒரு ஊழியம் இருக்கலாம். இந்த ஊடகத்திலே நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். நீங்கள் என்னை பார்க்கிறீர்கள். இதற்கு பின்னால் எத்தனையோ பேர் இதை ஒளிப்பதிவு செய்கிற, இதை எடிட் பண்ணுகிற, இதை கரெக்ட் பண்ணுகிற, இது ஆன்லைன்ல பதிவேற்றம் பண்ணுகிற, there are so many people there. ஏராளமான மக்கள் இருக்கிறாங்க. வேதம் சொல்லுகிறது, அன்பானே, அதிலே நீங்கள் தரித்திருங்கள். டோன்ட் ஜம்ப். திரும்ப திரும்ப அடுத்தபடி சொல்ல விரும்புகிறேன். அடுத்த விஷயத்துல அடுத்த ஒரு வார்த்தை கவனிங்க. தேவ கிருபையை விருதமாக்காதிருங்கள். 2 வார்த்தைகள், காட்ஸ் கிஃப்ட்ஸ் அண்ட் காட்ஸ் கிரேஸ். தேவனுடைய வரங்களையும் தேவ கிருபைகளையும் வீணாக்காதிருங்கள். கவனிங்கள். உங்களை நம்பி தேவன் அந்த கிருபை கொடுத்திருக்கிறார். உங்களை நம்பி தேவன் இந்த வரத்தை கொடுத்திருக்கிறார். டோன்ட் வாண்ட் ஃபெமிலியாரிட்டி. சில பேர் நான் பார்க்கிறேன், மைக் கொடுத்ததான் பாடுவாங்க. மற்றபடி ஆராதனையில் மற்றோட சேர்ந்து அவர் பாட மாட்டார்கள். கோயிலில் கூட பாருங்களேன், அவர்களுக்குன்னு தனி ஒரு மைக் தரணும். அப்பதான் அவங்க அந்த சத்தம் வெளியே வரும். இலையில் அமைதியா இருப்பார்கள். அது தவறான ஒன்று. டோன்ட் மிஸ்யூஸ் காட்ஸ் கிரேஸ். டோன்ட் மிஸ்யூஸ் காட்ஸ் கிஃப்ட். தேவனுடைய கிருபைகளையும் வரங்களையும் தவறாய் பயன்படுத்தாதிருங்கள். கவனியுங்கள். There is a role in ministry. உங்களுக்கென்று சில தகுதிகள். There is a role in your ministry. There is a role in your church. கவனியுங்கள். தேவன் உங்களை வைத்திருக்கிறார். இதைத்தான் நான் ரோமர் 12:6-8 நான் வாசித்தேன். கவனியுங்கள். அதை விருதாவாக்காதிருங்கள். இதுக்கு முக்கியமான ஒரு 3 காரியங்கள். என்னோட முதல் குறிப்பு என்னவென்றால், கடின உழைப்பு. If you want to be a good leader, hard work. 2வது வைராக்கியம். எனக்கு ஆண்டது கிருபை கொடுத்திருக்கிறார். அந்த பேஷன், வைராக்கியம். 2வது உற்சாகம். வேறமா சொல்லிட்டே போலாம். ஆர்வம், உணர்வு, தீவிர பற்று, செயல்படுத்த வேணும் என்கிற அந்த ஒரு உந்துதல். இதுதான் இந்த பேஷன் என்ற வார்த்தைக்கு அர்த்தம். ஒரு வைராக்கியம் தேவை. whether people appreciate or not. ஜனங்கள் என்னை பாராட்டுறாங்களோ இல்லையோ, என் கணவன் பாராட்டுகிறா இல்லையோ, மனைவி பாராட்டுகிறா இல்லையோ, அநேகருடைய வீடுகளிலே மனைவிமார்கள் தங்கள் கணவரை பாராட்டுவதில்லை. அதே போல கணவர்களும் தன் மனைவிகளை பாராட்டுவதில்லை. பிள்ளைகளை பெற்றோரை பாராட்டுவதில்லை. எஸ்பெஷலி இந்த ஊழியம் செய்கிற குடும்பங்களிலே பார்க்கிறேன். அநேக ஊழிய குடும்பங்களிலே அவருடைய கணவருடைய செய்தியை அநேகருடைய மனைவிகள் பாராட்டுவதில்லை. அது உண்மை. அப்படி இருந்தால் நீங்கள் பாக்கியவான்கள். பட் பி எ பேஷன், அந்த வைராக்கியம். இஃப் யூ வாண்ட் டு பி எ குட் லீடர், வைராக்கியத்தோடு இருங்க, உற்சாகத்தோடு இருங்க, ஆர்வத்தோடு இருங்க. அந்த உணர்வு உங்களை திசை திருப்ப வேண்டாம். ஆங்கிலத்தில் இந்த கம்பேஷன், அந்த பேஷன் வார்த்தை தீவிர பற்று.
உங்கள் செயலின் மீது ஒரு நம்பிக்கை. நான் செய்கிறேன், யார் என்னை பாராட்டலையோ பரலோகம் என்னை பாராட்டும். சிறிதானதோ பெரிதானதோ பெற்ற பணியை செய்து முடிப்பேன் என்ற முதல் நான் சொல்ல விரும்புகிறேன். அன்பான தேவப்பிள்ளையே, கேரக்டர். முதலாவது, வாழ்க்கையில கேரக்டர் இல்லாம ஊழியம் செய்ய முடியாது. 4 காரணம் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது கேரக்டர். நல்ல தலைவனா இருக்க வேண்டுமானால் கேரக்டர் முக்கியம். அந்த கேரக்டர் இல்லை என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் எதை செய்தாலும் அது ஈடுபடாது. கவனியுங்கள். The character will be expressed by your behavior. கவனியுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு காரியங்களுமே உங்களுடைய கேரக்டர் வெளிப்படுத்தும். யுவர் பிஹேவியர். அது நல்லா கவனிக்க வேண்டும். நம்ம எரிச்சல் மூட்டுவதற்காகவே பல சக்திகள், நம்மை கோபப்படுத்த, நம்மை திசை திருப்ப, நம்மை அண்டர் எஸ்டிமேட் பண்ண, நம்மை மனமடிவு செய்ய, there are so many things happening. நடந்து கொண்டே இருக்கும். ஆனால் யுவர் கேரக்டர் இஸ் எக்ஸ்பிரஸ் த்ரூ யுவர் பிஹேவியர். உங்களுடைய அந்த சுபாவங்கள் தான் அதை வெளிப்படுத்தும். திரும்ப சொல்லுகிறேன், கேரக்டர் மஸ்ட் நாட் பி கன்ஃபியூஸ்ட். அதில் குழப்பம் வேண்டாம். உண்மையா இருக்கிறேனே, உத்தமமா இருக்கிறேனே, இவ்வளவு பிரயாசப்படுகிறேனே. ஒரு ஊழியர் பாருங்கள், இரவெல்லாம் ஆயத்தம் பண்ணுகிறார். ஒரு பக்தன், ஒரு ஊழியர் சொன்னார், ஞாயிற்றுக்கிழமை செய்திக்கு திங்கட்கிழமை உட்காருகிறாராம் அடுத்த நாளே. நேரங்களிலே அதற்கு வரவேற்பு இல்லை, பாராட்டுதல் இல்லை. நான் சொல்ல வந்த வார்த்தை, டோன்ட் பி கன்ஃபியூஸ்ட். அதில் நீங்கள் குழப்பம் அடைய வேண்டாம். பாருங்க, உங்களுக்கு தெரியாது, நான் இந்த ஊடகத்தில் 2012 நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். இந்த ஊடகத்தில் 2012 அன்றைக்கு பேசின செய்தி மக்கள் இன்றைக்கு கேட்கிறார்கள். எனக்கு ஆச்சரியமா இருக்கிறது. 2012 பேசின செய்தியை சொல்லுகிறார்கள், இன்று கேட்கிறார்கள். அதற்கு அவர்கள் கமெண்ட்ஸ் போடுறாங்க, இந்த செய்தி என்னை தொட்டது. 2012 திரும்ப சொல்ல, இதுதான் சத்தியம் சொல்லுகிறது. உன் ஆகாரத்தை தண்ணீர் மேலே போடு, அநேக நாட்களுக்கு பின்பு பலனை காண்பாய். 2012 பேசின செய்தியை இப்பொழுது கேட்கிறார்கள். பல செய்திகளை பேசியிருக்கிறேன். 150 சங்கீதத்துக்கு விளக்க உரை, நீதிமொழிகளுக்கு ஒரு 92 செய்திகள். என்னைக்கோ பேசின செய்தியை ஜனங்கள் இன்றைக்கு பார்க்கிறார்கள் திரும்ப திரும்ப. டோன்ட் கன்ஃபியூஸ்ட் வித் யுவர் ரெப்யூட்டேஷன். ஜனங்கள் உங்களை 1000 சொல்லுவாங்க. கவனியுங்கள், சகரியா எலிசபெத்தை பற்றி, அவள் இருவரும் கர்த்தருடைய சகல நியமனத்தபடியும் குற்றமற்றவர்கள், நாள் பிள்ளைகளை. பட் ஸ்டில் அவங்க 3 காரியத்தை விடலை. ஆலயத்தை விடலை, ஆராதனை விடலை, முறைமையை விடலை, எதையுமே விடலை. அவள் எதை செய்து வந்தார்களோ அதை செய்து வந்தார்கள். விளைவு என்னவென்றால், அவருடைய சந்ததியிலே யோவான் ஸ்நானகன் பிறந்தார். எனவே நான் டோன்ட் கன்ஃபியூஸ்ட். இந்த கேரக்டருக்கு ஒரு 3 காரியங்களை நான் முக்கியப்படுத்த விரும்புகிறேன். நம்பர் ஒன், அந்த நம்பகத்தன்மை. ஆங்கிலத்தில் சொல்வார்கள் அந்த ரியலபிலிட்டி. 2வது, அந்த தேவன் உங்களை நம்பி உங்களுக்கு தான் அந்த கன்சிஸ்டன்சி. இது கடினம். பாராட்டும் போது உச்சகட்டத்துக்கு போகிறோம், இகழும் போது கீழே போகிறோம். ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை கன்சிஸ்டன்சி. உறுதியாயிருங்கள், அழைப்பிலே உறுதியாயிருங்கள், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபைகளை உறுதியாயிருங்கள். சில நேரங்களிலே நமக்கே சந்தேகம், எனக்கு இந்த கிருபை இருக்கிறதா, இந்த அழைப்பு இருக்கிறதா, இந்த அபிஷேகம் இருக்கிறதா? இல்லை. பி கன்சிஸ்டன்சி இன் யுவர் கேரக்டர். மாற்றிக்கொள்ள வேண்டாம். உலகம் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், எல்லாருமே மாறலாம். பி கன்சிஸ்டன்சி இன் கேரக்டர். பொறுமையா இருக்கிறீங்களா? பொறுமையா இருந்து பாருங்க. எவ்வளவு பொறுமையா இருந்தேன், பலன் கிடைக்கலையே. நெவர். ஒரு நாள் நிச்சயமான பலனை நீங்கள் பெறுவீர்கள். பி கன்சிஸ்டன்சி இன் யுவர் கேரக்டர். அது மட்டுமல்ல, பி ஸ்ட்ராங் இன் யுவர் கேரக்டர். அந்த சுபாவங்களிலே உறுதியா இருங்கள். அநேகரை பார்க்கிறேன், இன்றைக்கு அமைதியா இருக்கிறவனை உலகம் மக்குன்னு சொல்லுது. பொறுமையா இருந்தா அவனை வேற மாதிரி உலகம் சொல்லுது. இல்ல, மீக்னஸ் இஸ் நாட் a வீக்னஸ். பொறுமையா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். இன்னைக்கு இன்னொரு பிரச்சனை இருக்குது. நம்முடைய பொறுமையை இந்த உலகம் தங்களுக்கு சாதமாக்கி கொள்ளுகிறது. குனி ஒரு குட்டலாம், அவர் என் பொண்ணாலும் தாழ்வார். இல்லைங்க, உங்களை பொறுத்த வரைக்கும் கவனிங்க, புகழ் முக்கியம் அல்ல. யுவர் கேரக்டர் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். காட் வாண்ட்ஸ் யூ டு பி a good leader, not a great leader. திரும்ப சொல்லுகிறேன், don't try to be a great leader. பெரிய தலைவர்களாக இருக்க வேண்டாம்,
நல்ல தலைவளாயிருங்கள், நல்ல மெய்ப்பனாயிருங்கள். அநேக ஊழியர்களை பார்த்திருக்கிறேன். தேர் கிரேட் பாஸ்டர்ஸ், பட் தேர் நாட் குட் பாஸ்டர்ஸ். அது துக்கமானதுதான். தேர் கிரேட் பாஸ்டர்ஸ், தேர் நாட் குட் பாஸ்டர். அவருக்கு ஒரு பிரைஸ் அலாட் சொன்னா திருப்பி ஒரு பிரைஸ் அலாட்டே சொல்ல மாட்டேன்றார். ஹவு கேன் பி a குட் பாஸ்டர்? என் அன்பு ஊழியர்களே, ஊழியத்தில் சிறந்து விளங்குவர்களே, மிகப்பெரிய பிரம்மாண்டமான சபைக்கு நீங்கள் ஊழியராக இருக்கலாம். டசன்ட் மேட்டர். இட்ஸ் பெட்டர் டு பி a குட் பாஸ்டர் தென் a கிரேட் பாஸ்டர். பெரிய ஊழியனா இருப்பதை விட நல்ல ஊழியனா இருப்பது ஆசீர்வாதம். இரண்டாவது, நம்பகத்தன்மையோடு வாழுங்கள். இன்றைக்கு அநேக ஊழியர்கள் நம்பவே முடியவில்லை. அநேக சொல்கிற வார்த்தை, உங்க விசுவாசி உங்களை நம்புறாங்களா? எவ்வளவு பணம் கொடுத்தா எங்க பாஸ்டர் உண்மையா இருப்பார். தேவன் நம்பணும், ஜனங்க நம்பணும், பரலோகம் உங்களை நம்பணும். God should trust you. தேவன் உங்களை நம்புவாரா? என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பை அவர் வருவரை காத்துக் கொள்ளுவேன். எனவேதான் என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்தை அவர் ஏற்படுத்தியிருக்கிறார். ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை ரியாபிலிட்டி. உங்களை ஆண்டவர் முழுமனதாய் நம்புகிறாரா? என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, தானியேலை குறித்து வேதம் சொல்லுகிறது. தானியேல் 6ஆம் அதிகாரம் 1, 2, 3. ஒரு அடிமையாய் கொண்டு வரப்பட்டவன், ஆனால் பரலோகம் அவரை நம்பியது. 6:1. ராஜ்யம் முழுவதையும் ஆளும்படிக்கு தன் ராஜ்யத்தின் மேல் 120 தேசாதிபதிகளையும். யோசித்து பாருங்கள், தானியேலை பரலோகம் நம்பிற்று. ஏன் தெரியுமா? 6:2. ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடி. இதைத்தான் சொன்னேன் ஆரம்பத்துல. அந்த ரிலையபிலிட்டி, ஒரு நம்பகத்தன்மை. நம்புறாங்களா? நீங்க வேறெவர் யூ ஆர், ஒருவேளை நீங்கள் ஒரு அலுவலகத்தில் பணியாற்றலாம், ஒரு ஊழியத்திலே பணியாற்றலாம், ஏதோ ஒரு பணியை நீங்கள் செய்யலாம். உங்களுடைய மேலதிகாரி நம்புறாரா? உங்க இடத்துல ஒரு விஷயம் சொல்றாரு, நீங்கள் நம்பிக்கைக்குரியவரா, நம்பத்தகுந்தவரா? ஆண்டவர் நம்பிக்கைக்குரியவர். வாட் அபவுட் யூ? ஒரு வேலை உங்களுக்கு கொடுக்குறாங்க, அதை நம்பி செய்யுங்க. ரிலையபிலிட்டி. தானியேலுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, ராஜ்யம் முழுவதையும் ஆளும்படிக்கு. எத்தனை பெரிய மேன்மை! காரணம் அவனுடைய கேரக்டர். அடுத்த வார்த்தை, ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடி. என் அன்பு தேவ பிள்ளையே, நீங்கள் எந்த ஸ்தாபனத்தில் இருந்தாலும், எந்த அலுவலகத்தில் இருந்தாலும், எந்த இயக்கத்தில் இருந்தாலும், இட் மே பி ஆபீஸ், ஒரு நிறுவனமா இருக்கலாம், அது எந்த துறையில் சார்ந்து இருக்கலாம், நஷ்டம் வராதபடி. அடுத்த வார்த்தை, கணக்கு ஒப்புவிப்பதற்காக. என்னை கேட்டுக்கொண்டு நல்ல கவனிங்க. ஆர் யூ ரிலையபிலிட்டி? உங்களை நம்பி ஒரு பொருளை கொடுக்குறாங்கன்னா அதுக்கு உண்மையா இருங்க. கணக்கு ஒப்புவிக்கிற ஒரு நிலையில. அடுத்த ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, என்று ராஜா தரிவுக்கு நலமென்று கண்டது அவர்களில் தானியேலும் ஒருவனாயிருந்தான். இதுதான் ஆரம்பத்துல சொன்னேன், நம்பகத்தன்மை. இன்றைக்கு யாரையும் நம்ப முடியவில்லை. அரசியல்ல கூட பாருங்களேன், அவருடைய செல்வாக்கினால், உழைப்பினால், அவரால் அவர் பதவிக்கு வந்தவர், அடுத்த 2 நாள்ல கட்சி மாறுகிறார். இன்றைக்கு ஊழியங்கள கூட அப்படித்தான். அவரால் வளர்த்து ஆளாக்கப்பட்டார். என்ற ஊழியத்திலே பார்த்திருக்கிறேன். என்ற ஊழியத்துல ஒன்றுமில்லாமல் வந்தார்கள். சபை, ஒரு அமைப்பு, ஆத்துமாக்கள், வாகனம், வீடு, எல்லாமே. ஆனால் எல்லாம் வரும்போது தங்களையே மாற்றிக்கொள்ளுகிறார்கள். வாழ்வு அந்த ஏற்றிவிட்டவரை நீ யார்? யோசித்து பாருங்கள். கேவலமான வார்த்தைகளை பேசுகிற ஊழியர்கள் இருக்கிறார்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, உயரம் முக்கியம் அல்ல, உங்களுடைய ஆழம் முக்கியம். அந்த வசனம் சொல்லுகிறது, அந்த வசனம் தானியேல் ஒருவனாயிருந்தான். பொருள் உங்களை பற்றி என்னை பற்றி சொல்ல வேண்டும். நம்பகத்தன்மைக்கு அவன் ஒருவனாயிருந்தான். நம்பிக்கைக்குரிய அந்த நிலையில் அவன் இருந்தான். அடுத்த வார்த்தை, தானியேல் 6:3. அவன் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாயிருந்தான். இதுதான் குட் லீடர் அண்ட் கிரேட் லீடர். உங்களை கர்த்தர் அப்படி ஆக்குவார். பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாயிருந்தான். He came as a slave, ஒரு அடிமையாய் கொண்டு வரப்பட்டவன், யோசேப்பு போல. மேற்பட்டவனாய்.
என்னை கேட்டுக்கொண்டு காண்பது பிள்ளையே, உங்கள் இயக்கத்திலே நீங்கள் மேற்பட்டவர்களாய், உங்களுடைய திருச்சபையில நீங்கள் மேற்பட்டவர்களாய், அவர் பாராட்டார்கள் இல்லையோ பரல உங்களை பாராட்டும். அரசன் சொல்லுகிறது மேற்பட்டவனாய். பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் தே மே பி வெரி சீனியர், சகல கலாவலோட இருக்கலாம், ஆனால் கர்த்தர் உங்களை மேற்பட்டவர்களாய் மாற்றுவார். அடுத்த வார்த்தை காரணம் என்னவென்றால், திரும்ப அந்த வசனம் இது, அவனை ராஜ்ய முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு பிள்ளையே, இதுதான் நம்பகத்தன்மை, உறுதியான தன்மை, மேலான தன்மை, உயர்வான தன்மை. திரும்ப சொல்லுகிறேன், யோசேப்புக்கும் அது இருந்தது, உங்களுக்கும் அது கர்த்தர் நிச்சயம் தருவார். தேவை என்னவென்றால், யூ வாண்ட் டு பி எ குட் லீடர், பி எ ரிலையபிலிட்டி. நீங்கள் நம்பகத்தன்மை உள்ளவர்களாயிருங்கள், உறுதி உள்ளாயிருங்கள். உங்கள் ஸ்தாபனம் நம்ப வேண்டும். அவனுக்குள் இருந்த தானியேல் 6:3, அவனுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால், உங்களுக்குள்ள ஆவியார் இருக்கிறார், இருந்தமையால் ராஜ்யம் முழுமைக்கும் கர்த்தர் அவர் அதிகாரியாக்கினார். எத்தனை பெரிய மேன்மையான வாழ்க்கை! உங்களை அப்படி ஆக்குவார். தொடர்ந்து செய்தியை கேளுங்கள். எங்கள் விலாசம்: போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 04443183330. எங்கள் மின்னஞ்சல் stephen.opendoor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.